ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாதுரை. 2024 to 2025 குரு பெயர்ச்சி சிறப்பு பலன்கள். இவ்வாண்டு கிரக நிலைகள். குரு பகவான் ரிஷபத்தில் மே 1 அன்று திருவோண நட்சத்திரத்தில் அமர்கிறார். கேது பகவான் கன்னியில், சந்திர பகவான் மகரத்தில், சனி பகவான் கும்பத்தில், ராகு பகவான் மீனத்தில், செவ்வாயும் ராகுவோடு இணைந்து மீனத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன், சூரியன், புதன் மேசத்தில். இவ்வாண்டு கிரக நிலவரம். கிரக பார்வைகள். குரு பகவானின் பார்வைகள் சிறப்பு பார்வைகள் 5, 7, 9. அதாவது ரிஷபத்துக்கு வந்து அமர்ந்துள்ள குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக கன்னிராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார். இந்த பார்வையில் உங்கள் வீட்டில் ராசியோ லக்னமோ இருப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் அமையும். அதே போல் குருவுக்கு அடுத்த பெரிய கிரகமான சனி பகவான், ஏன்னா நம்ம எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் முக்கியமான 4 கிரகங்களை தான் பயிற்சியில் நம்ம தொடர்ந்து அதை கன்டினியூட்டியாக பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இவங்க பார்வை என்ன செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம பலன்களுக்கு போகலாம். அப்போ சனி பகவான், அப்போ சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10. இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். கும்பத்திலிருந்து 3ஆம் பார்வையாக மேசத்தை பார்க்கிறார். இதேபோல் 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார். இதேபோல் 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். அப்போ இதில் வந்து சிறப்பு பார்வை. பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, குரு பார்க்க கோடி நன்மை, சனி இருக்கிற இடம் சிறப்பு அப்படிம்பாங்க. அப்போ சனி வந்து 3, 7, 10 பார்க்குறாரு. கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பான அமைப்பு. அடுத்து ராகு பகவான். ராகு கேது வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதுனால 2, 7, 11 எப்படி பார்த்தாலும் சரி, 2, 7, 11 அவங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுக்கு தக்கன உள்ள பலன்களை சிறப்பாக செய்யும். அதே மாதிரி கேது, ராகுவோட பலனையே கேதும் செய்வார். இவங்களுக்கெல்லாம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லினா, மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு மாதக்கோள்கள். அவங்க 1 மாதம் 1.5 மாதம் ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த 4 கிரகங்களும் மிகப்பெரிய கிரகங்கள். இவங்க பயிற்சியும் இவர்களுடைய பார்வையும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இவ்வாண்டு சில காலங்கள் சனி செவ்வாய் சேர்ந்து அமர்வதால் இவர்கள் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு, அந்த நாட்டுக்கு, அந்த மக்களுக்கு ஒரு துன்பத்தையும் மீண்டும் வீழ்ச்சியையும் அப்புறம் ஒரு மீழ்ச்சியையும் கொடுப்பார்கள். ஒவ்வொரு காலங்களும் சனி செவ்வாய் எப்போமெல்லாம் சேர்றாங்களோ அப்போ தான் பார்த்திங்கன்னா பூமி அதிர்ச்சி, ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடக்கு. நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வாண்டும் அந்த நிகழ்வு நடப்பதால் அரபு நாடுகள், அங்கே உள்ள கண்ட்ரிகள் பாதிப்புக்குள்ளாகும். போர் பதற்றங்கள் நிலவும். இனி 12 ராசிக்குண்டான இவ்வாண்டு குருப்பெயர்ச்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம். 2024 to 2025 குருப்பெயர்ச்சி பலன்கள். மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்கள் தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளார். ராசியாதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தில் இருப்பது அற்புதமான அமைப்பு. உங்கள் வாக்கு பலிதமாகும். நீங்கள் சொல்லுக்கு நல்ல மரியாதை ஏற்படும். நீங்கள் கேட்ட இடத்தில் பொருள் கிடைக்கும். நல்ல குடும்பம், நல்ல தனம், நல்ல வாக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமைத்து கொள்ளலாம். 2ஆம் இடம் என்பது பட்டய கல்வி, அதாவது 12ஆம் வயசு வரை படிக்கக்கூடிய நடப்பு கல்விமாங்க. அப்போ மகரத்துக்கு 2 கூடையவர் 2லே இருப்பதனால உங்கள் குழந்தைகளுக்கு 12ஆம் வயசு வரை படிக்கக்கூடிய கல்வி சம்பந்தமான மூக்கை நுழைப்பது மிகவும் சிறப்பை தரும். 2ஆம் இடத்ததிபதி சனியாக அமர்ந்து 2ஆம் இடத்திலேயே இருந்தால் உங்கள் பெயரில் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது. இருந்தால் பணம் இருக்காது. அக்கௌண்ட் இருந்தால் பணம் இருக்காது. ஏன்னா சனி வந்து 2ல் தொடர்பு கொள்ளவும் கூடாது, 2ல் இருக்கவும் கூடாது. அப்போ மகரத்துக்கு அதிபதியே சனியாக வந்து 2ல் இருக்கார் பாருங்கள். அக்கௌண்ட்டு எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, பணத்தை 0வாக வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் யாருக்கு அக்கௌண்ட் யோகம் இருக்கோ அவங்க பேரில் போட்டுருங்க. உங்கள் தேவைக்கு மட்டும் வாங்கி பழகுங்க. இந்த சனி பயிற்சி ஆகிற வர. இல்லை சார் நான் என் அக்கௌண்ட்டில் தான் வச்சுருப்பேன் அப்படின்னா எவ்வளோ வந்தாலும் சரி அக்கௌண்ட்டில் பணம் இருக்காது. சனி 2ல் இருக்கிறதுனால அதை இருக்க விட மாட்டார், தொடச்சி கொண்டே இருப்பார். அப்போ தயவு செய்து மகர ராசி மகர லக்ன அன்பர்களே, 2ல் சனி இருக்கும் வரை அக்கௌண்டில் பணம் சேர்ப்பதை தவிருங்கள். அசட்டில் பணத்தை போடுங்கள். மிகவும் அது பலமானதாக உங்களுக்கு உதவும்.
2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். மற்றபடி குடும்பத்துக்கோ வாக்குக்கோ எந்த பங்கமும் வராது. பணத்தை மட்டும் உங்கள் பேரில் வைப்பதை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் பாருங்கள், இந்த எலெக்ஷன் நேரத்தில் அதிகமாக சிக்கக்கூடியவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க சிக்குவாங்க. ஏன்னா 2ல் சனி இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி பூரா பறிமுதல் ஆகும். அவங்களுக்கே தெரியும் இந்த நேரங்களில் பறக்கும் படம் வந்து செக் பண்ணணுன்னு தெரிஞ்சே உள்ளே போய் மூக்க நுழைப்பாங்க. அப்போ அவங்க போய் சீஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்போ தயவு செய்து மகர ராசி அன்பர்களே, சனி கும்பத்தை விட்டு நகலும் வரை அக்கௌண்டில் பணம் சேர்ப்பது, அதை மேலும் மேலும் மெருகேற்றுவது ஈடுபட்டால் பணத்தை துடைத்து கொண்டே இருக்கும். பணத்துக்கு செலவு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்கள் வீட்டில் யாருக்கு அக்கௌண்ட் யோகம் இருக்கோ அவங்க பேரில் போட்டுக்கிடுங்க. உங்களுக்கு டெய்லி என்ன தேவையோ அதை அவங்கள்ட்ட வாங்கிடுங்க. ஈக்குவலாம் பார்க்காதீங்க. பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். 2ஆம் இடம் அவரும் சனியாக தான் வராரு. 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. உங்களுடைய குடும்ப, அதாவது மனைவியோட கை ஓங்கும். அவங்க சொல் எடுபடும். அவங்க என்ன சொன்னாலும் சரி ஆமான்றங்க. நோ தான் பிரச்சனை. வாரியார் சுவாமி அருமையான ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காரு. ஒன்று அடக்கி பாரு, இல்லைன்னா அடங்கி பேரு. எனக்கு இந்த 2வது பழமொழி தான் பிடிக்கும், அடங்கி போயிடுறது. ஏன்னா குடும்பம் நடத்துறதுக்கு அடக்கணும், அடங்கி போகிறது நல்லது தானே. அப்போ 2ஆம் இடத்துக்குரிய ஒரு பலமாக இருப்பதால் மகர ராசிக்காரங்க, மகர லக்னத்துக்காரங்க குடும்ப தலைவிகளிடம் தயவு செய்து வீண் வாதம் வேண்டாம். அதனால் நமக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. சரிமா, ஓ இஷ்டம், முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வார்த்தையே கிடையாது, தொடர்ந்தவே வேண்டாம், எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான். இதுவுமே ரொம்ப நாளும் கிடையாது. சனி அங்கே இருக்கிறவரை அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு தான் ராஜா. 28 வருஷம் நீங்கள் தான் ராஜா. 3ஆம் இடம் தைரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம், வீரியஸ்தானம். அங்கே ராகு இருக்கிறார், செவ்வாய் இருக்கார். செவ்வாய்க்கு 3ஆம் இடம் சிறப்பு, ராகுக்கு 3ஆம் இடம் சிறப்பு. அதே மாதிரி 3ஆம் இடத்து அதிபதி மகரத்துக்கு 5ல் அமர்ந்துள்ளார். உங்கள் ராசியை 3ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி மகர ராசிக்கு உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் சும்மா இருந்தாலும் சரி குரு உங்களை முடக்கி விடுவார். வராதான் வந்திருக்கான்ப்பா, எந்திரிப்பா, அவன் போய் பாருப்பா அப்படின்னு அவங்கள பின்னாடி இருந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். அதனால் இந்த வெற்றி வாய்ப்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். பெரிய ஆசை, பெரிய கனவுகள் இதெல்லாம் பழிக்கக்கூடிய ஆண்டு மகர ராசி, மகர லக்னத்துக்கு. இப்போ நீங்கள் போய் திறந்தீங்கன்னா திறக்காத கதவு திறக்கும், வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். அதனால் இந்த ஆண்டை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மாதிரி 3ஆம் இடம் சகோதர சகோதரி, அவங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தைகள். அதே மாதிரி மகர ராசிக்காரங்க 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன், மீடியா. இந்த தொழிலில் இருக்கிறவங்க சிறப்பாக இந்த ஆண்டை அருமையாக ஆக்கி கொள்ளலாம். ஏன்னா 3ஆம் இடத்தையே குருவாக வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. இது ஒரு அற்புதமான அமைப்பு. அதாவது உங்கள் தொழிலில் ஒரு அங்கீகாரம், ஒரு பட்டம், பதவி, இது கண்டிப்பாக இந்த ஆண்டு நிகழும். தேர்ந்தெடுத்து இப்போ பாருங்கள், ஜோதிடர்லேயே பிரபல ஜோதிடர் அரிகேஷனூர் வெங்கட்ராமன், அவரை வந்து சிறந்த விமர்சகர், பாடல்கள் கர்நாடக சங்கீத விமர்சகர்னு சொல்லி கலைமாமணி கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த பட்டம், பதவி அமையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார், சொந்த வீடு, டிகிரி படிப்பு, சொந்த பந்தம். 4க்குடைய செவ்வாய் 3ல். இங்கே 4க்குடைய 3ங்கிறத விட செவ்வாய்க்கு உகந்த இடம் 3ங்க. அப்போ 4ஆம் இடத்த அதிபதி 3க்கு போனாலும் அவர் உகர்ந்த இடத்தில் இருப்பதால் மகர ராசிக்காரங்க வீடு வாங்குவாங்க. 4ல் புதன் இருக்கார் பாருங்க, அது இடமா கூட இருக்கும். புதன்னா காலி இடம். கண்டிப்பாக இந்த குறுப்பெயர்ச்சியில் மகர ராசிக்காரங்க வீடு இல்லைன்னா இடம், அட்வான்ஸ் இல்லை எக்ரிமெண்ட் ஏதாவது கண்டிப்பாக நிகழும். 5ஆம் இடம் குழந்தைகள், பூர்வீகம், குலதெய்வம். 5ல் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். 5க்குடையவர் சுக்கிர பகவான், அவர் 4ல் அமர்ந்துள்ளார். 5-4 காம்பினேஷன். பூர்வீக இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது, இல்லை பூர்வீக இடத்துல வீடு கட்டுறது, இல்லை பூர்வீகத்தை இடத்த வில்லங்கம் இல்லாமல் விலை கொடுத்து வாங்குவது. 4 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க, இந்த இடத்துல நானே வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு பணத்தை செட்டில் பண்ணிட்டு அந்த வீடை நமக்கு சொந்தமாக்குறது. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் மகர ராசிக்கு இந்த ஆண்டு சிறப்பாக நடக்கும். 6ஆம் இடம் சர்வீஸ், நோய் எதிர்ப்பு, கடன்.
ஆறுக்குடையவர் புதன் மகரத்துக்கு. ஆறுக்குடைய புதன் நாளில் அமர்கிறார். அப்போ ஆறுக்குடையவர் நாளில் அமர்ந்தால் 6ஆம் இடம் என்பது கடன், 4ஆம் இடம் என்பது வீடு, 4ஆம் இடம் என்பது வாகனம். அப்போ மகர ராசிக்காரர்கள் கடன்பட்டு வீடு கட்டுவார்கள், கடன்பட்டு வாகனம் வாங்குவார்கள். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இந்த ஆண்டு நடக்கும். தனக்கு இல்லாவிட்டாலும் தன் குழந்தைகளுக்கு. அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது பட்டய கல்வி, தன்னுடைய குழந்தைகளுடைய டிகிரி படிப்புக்காக கடன் படக்கூடிய சூழல் ஏற்படும். ஏன்னா மகர ராசிக்கு 6ஆம் இடம் கடன், அவர் போய் அமர்ந்திருக்கிறது 4ஆம் இடத்துல. அங்கே பாருங்க 4ல் புதன் இருக்காரு. புதன்னா கல்வி, அப்போ புதன்னா இளைய, அப்போ இளையன்னா குழந்தைகளை குறிக்கலாம். அப்போ இளைய கிரகம் அப்படின்னா குழந்தைகளுடைய கல்விக்காக கடன் படக்கூடிய காலம் மகர ராசிக்காரர்கள். ஆனால் எவ்வளோ கடன் பட்டாலும் சரி கடன் அடைஞ்சிடும், பயப்படாங்க. ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்க்காரு. குரு தனக்காரர் இல்லையா, அவர் பார்ப்பதனால் குழந்தைகளுக்காகப்பட்ட கடன் ஆனாலும் சரி கரைந்து விடும். அது வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாம் அமைப்பு. எப்படியோ உங்கள் பேங்க்காரன் தேடி தேடி மகர ராசி கடன் கொடுக்கக்கூடிய ஆண்டு. பார்த்து உஷாராக இருந்துக்குங்க. விரலுக்கு தக்கன கடன் வாங்குங்க. கடன் வாங்கிட்டு ஊற விட்டு ஓடிடாதீங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னேன், கடன் கொடுக்காங்கன்னு உடனே வர்றதெல்லாம் வாங்குறாங்க, அப்படிலாம் வாங்கக்கூடாது. எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். 7க்குடைய சந்திரன் தன் ராசியில் அமர்ந்து, அது சொந்த நட்சத்திரத்தில், திருவோண நட்சத்திரத்தில் சந்திர பகவான். 7க்குடைய சந்திரன் தன் ராசியில் 7க்குடைய சொந்த நட்சத்திரத்தில் திருவோணத்தில் அமர்ந்து தன் ராசியை பார்க்குறார். அப்போ இப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உபத்தொழில். 7ஆம் இடம் என்பது உபத்தொழில். உபத்தொழில்னா ஒரு பிடபிள்யூவில் ஒருத்தர் வேலை பார்க்காருங்க, அவர் போய் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருந்தால் அது உபத்தொழில் தானே. அப்போ மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக சைடு பிஸ்னஸில் ஈடுபடக்கூடிய ஆண்டு. பாருங்கள், மகர ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி சந்திரன் தன் ராசியில் அமர்ந்து, அது சந்திரனோட சொந்த நட்சத்திரமான திருவோணத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்காரு. பாருங்கள், 7ஆம் இடம் தாங்க உபத்தொழில், 7ஆம் இடம் தாங்க பிரான்ச்சு. இதை சொல்ல மாட்டேன் பாருங்கள். பிரான்ச்சுனா என்னென்னா, இப்போ பாருங்கள் நிறைய ஹோட்டல் பார்ப்பீங்க, அதில் குறிப்பிட்டு பாருங்கள் அடார் ஆனந்த பவன் எங்கே பார்த்தாலும் இருக்கும், அதாங்க பிரான்ச்சு. அப்போ 7ஆம் இடம் வலுத்தவர்கள் தான் பிரான்ச் ஓப்பன் பண்ணுவாங்க அங்கங்கே. இப்போ பாருங்கள், மகர ராசிக்கு 7க்குடையவர் 7ஐ பார்க்குறாரு, சுயசாரத்தில் நிற்கிற பாருங்கள். அப்போ மகர ராசிக்காரங்க மகர லக்னத்துக்காரங்க பிரான்ச் ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது ஒரே நேமில் இருக்கிறது பல இடத்துல கிளைகள் வந்தால் அதுக்கு பேர் பிரான்ச்சு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் பிரான்ச்சு இதை பற்றி ரொம்ப நாள் உங்களுக்கு தயக்கம், டிஸ்கஷன், கேள்வி இருந்ததுன்னா தைரியமாக ஆரம்பிச்சிருங்க. அடையாறு ஆனந்தபன் மாதிரி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அது பெருகிட்டே போகும். இது ஒரு சிறப்பான வாய்ப்பு. நட்பால் நன்மை கிடைக்கும். கூட்டு பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகும். 8ஆம் இடம் ஆயுள், அதிர்ஷ்டம், அப்புறம் வெளிநாடு செல்வது. அதே மாதிரி 8க்குடையவர் சூரியன், 4ல் உச்சம். ஓகே, அப்போ நல்லா பாருங்கள், 4ஆம் இடங்கிறது வீடு, 4ஆம் இடங்கிறது டிகிரி படிப்பு. அப்போ 8ஆம் இடம் அப்படின்னா உங்கள் குழந்தைகளோ இல்லை நீங்களோ படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய சூழல். இப்போ சில படிப்புலாம் பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்கும், அதுக்கு டாக்டரு இந்த மாதிரி, இதுக்கு சயின்ஸு ஆராய்ச்சி இந்த மாதிரி, அதுக்கு சில குழந்தைகள் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு மகர ராசியாக இருந்து அவங்க குடும்பத்தில் இவங்க குழந்தைகள் போகணுன்னா இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு. 4-8 சம்பந்தப்படுவதால் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி மருத்துவர்களும் போவாங்க. ஏன் அப்படின்னா 8ஆம் இடம் ஆப்ரேஷன், 4ஆம் இடம் டிகிரி. அப்போ நான் ஆப்ரேஷன் படிப்புக்காக நான் லண்டன் போகிறேன் அப்படிம்பாங்க. ரைட்டு, இப்போ அமைப்பு இருக்குது, பணமும் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, அனுப்பி வைங்க. நல்ல ஒரு தகவல், பாஸ் பண்ணிடுவாங்க. 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், பாக்யாதிபதி புத பகவான், அவர் 9க்குடையவர் 4ல் அமர்ந்திருக்கிறார். அதாவது தகப்பஸ்தானாதிபதி தாய் ஸ்தானத்தில் போய் அமர்வது ஒரு அற்புதமான அமைப்பு. 9ஆம் இடத்ததிபதி 4ல், 9ஆம் இடத்துல கேது. அப்போ 9ஆம் இடங்கிறது தந்தை, 9ஆம் இடங்கிறது பாக்கியம். இங்கே கேது அமர்ந்தாலும் அந்த கேதுவை உங்களுடைய 3ஆம் இடத்ததிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் 9ஆம் இடத்துல இருக்கிற அந்த தடை தாமதங்களை நிவர்த்தி செய்து விடுவார். உங்களுக்கு பாக்கியங்கள் பூரா கிடைக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஆண்டு விநாயகர் வழிபாடு எடுத்துக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறவர் கேது தானே, கேதுனா பிள்ளையார் தானே. அப்போ பாக்கியங்கள் அனைத்தும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையாரை விடாதீங்க. இந்த ஆண்டு ஃபுல்லாக பிள்ளையாரை பிடிச்சிக்கங்க. பிடிக்க 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 சிறப்பு உங்களுக்கு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், மகர ராசிக்கு 10ஆம் இடம் துலாம். சுக்கிரன் மகரத்துக்கு 4ல் அமர்ந்து 10 பார்க்குறாரு. அப்போ மகர ராசிக்காரங்க இதுவரை தொழில் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா துணிஞ்சு செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு தொழில் அமையும். தொழிலுக்கு சப்போர்ட்,
அதாவது பேக்ரவுண்ட், பணம், ஆளடிமை அனைத்தும் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானம், சந்தோஷம், நிம்மதி. மகர ராசிக்கு 11ஆம் இடம் செவ்வாய், அவர் மகரத்துக்கு 3ல் இருக்கிறாரு. இது ஒரு சிறப்பு அமைப்பு. 3, 6, 11 தொடர்பு அருமையான அமைப்பு. அப்போ மூத்தோர்களால் உங்களுக்கு நன்மை நடக்கும். அது மாதிரி மாற்று மொழி இனத்தவர்களால் நன்மை நடக்கும். மகர ராசிக்கு 12ஆம் இடம் நிம்மதி பாவம். 12 கூடையவரே குருவா வந்து அவர் கோச்சாரத்தில் ரிஷபத்தில் வியாழ வட்டத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களாலும் நிம்மதி என்பது கண்டிப்பாக உண்டு மகர ராசிக்கு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட தெய்வம் மகர ராசிக்கு 9ஆம் இடம் கன்னி. கன்னிக்குரிய புதன் அவருடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். அப்போ பெருமாள் வழிபாடு எடுத்துப்பது, அதாவது சென்னைனா திருநீர்மலை, அப்படி இல்லைன்னா மதுரை மீனாட்சி, ஏன்னா ரேவதினா மீனாட்சி. அப்போ வாய்ப்பு கிடைக்கிறவங்க மகர ராசிக்காரங்க மதுரைக்கு போனால் மீனாட்சி தாயாரையும், சென்னையில் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கும் வழிபாடு எடுக்க இந்த ஆண்டு மிக மிக சிறப்பான ஆண்டு. குரு பயிற்சியில் 3 ராசியை குரு பகவான் பார்க்குறார். அதில் சிறப்பு பார்வையாக மகர ராசியை பார்ப்பதால் வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் விட்டாலும் உங்களை விடாது.